சாமுவேல், நீங்க இணைப்பிலே இருங்க. நம்ம திரும்பவும் இதை பத்தி பேசலாம். இதை பத்தி நம்ம கூட மேலும் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் TSS மணி நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். இப்போ ராமதாஸோடைய இந்த அறிவிப்பை நம்ம எப்படி பார்க்கலாம்? பாமகவோட அடுத்த கட்ட நகர்வா என்ன இருக்க போகுது சார்? இல்ல, மருத்துவர் ராமதாஸுக்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கும் இருக்கக்கூடிய இந்த மோதல்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள் என்பதெல்லாம் இன்னைக்கு பெரிய சர்ச்சை என்பது உண்மை. அதுலயும் கவனமாக கராராக சில விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுவது என்பதும் யதார்த்தத்தில் நடந்திருக்கு. என்னன்னு சொன்னா, வரலாற்றுல எதை வைத்து சொல்லுகிறார் என்பதையும் சேர்த்து அதை பார்க்கணும். 2024 ஆண்டு மக்களவை தேர்தலுக்கு முன்பு பாமக நெருக்கமாக அதிமுகவுக்கு இருந்தது என்பதும், அன்புமணி ராமதாஸுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உதவியில் மாநிலங்களவை உறுப்பினர் கிடைத்தது என்பதும், கடைசி நேரத்தில் அண்ணாமலை சில தலையீடு செய்தாருக்கு பிறகு பாமகவினுடைய நிலைப்பாடு பாஜகவுடன் மக்களவை தேர்தலில் போயிருச்சு, அதிமுகவுடன் வரல என்பதும் நடந்த பல்வேறு நிகழ்வுகள். அப்போ அதை சுட்டிக்காட்டி இப்பொழுது மாநிலங்களவைக்கு அன்புமணி ராமதாஸ் கொடுக்க வேண்டுமா இல்லையா என்ற ஒரு விவாதம் சூடேறிட்டு இருக்கிற நேரம், திமுக தனது மாநிலங்களவை உறுப்பினர் யார் யார் என்று அறிவித்த நேரத்துல அதிமுக அறிவித்தாகணும் என்ற கட்டாயம் இருக்கும் நேரத்துல அதிமுகவுல சரி யாரு ஜெயக்குமாருக்கு அறிவிக்கலாம் ஒருவருக்கு, சரி அடுத்தது என்ன யாருக்கு அன்புமணிக்கு உண்டா இல்லையா என்பது போன்ற, அல்லது அதிமுகவுக்குள்ளேயே கொடுத்து விடுவாங்களா தமிழ் முகமது ஹுசேனுக்கு என்பதெல்லாம் விவாதிக்கப்பட்டிருக்கிற நேரத்துல ஏற்கனவே தங்களால் மாநிலங்களவை உறுப்பினராக அன்புமணி ஆக்கப்பட்டு பிறகு தங்களை விட்டு மக்களவை தேர்தலில் பாஜகவுடன் போய்விட்டதனால் கோபமாக இருக்கிறார் EPS என்ற நிலைமை இருக்கும் பொழுது மருத்துவர் ராமதாஸினுடைய ரியாக்ஷன் என்பதாகத்தான் இதை பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது அதை தகவல் சுட்டிக்காட்டுறாரு. மருத்துவர் ராமதாஸ் எப்பொழுதுமே அதிகமான அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக வேண்டும் பாமகக்காரர்கள் என்பதில் குறியாக இருக்கிறார் என்பதும், அதை ஒட்டி அனைத்து இந்திய அதிமுகவுடன் போகலாம் என்பதைத்தான் அவர் காய் நகர்த்துகிறார் என்பதும் வெளியே கொண்டிருக்கக்கூடிய செய்தியா இருக்குது. அதுல திமுகவுக்கு எதிராக போவது என்பதில் அன்புமணி ராமதாஸுக்கும் மாறுபாடு கிடையாது என்ற ஒரு சூழலும் ஒண்ணு இருக்கு. அதனால இந்த நேரத்துல எப்படியாவது மாநிலங்களவை பெற்றுக்கொள்ள வேண்டும் அன்புமணி ராமதாஸுக்கு என்பது பாமகவில் பொதுவான ஒரு விருப்பமாக இருக்கும் என்பதும் வெள்ளிடைமலை. அதுல தவறு செய்ததாக தங்கள்கிட்ட வாங்கிட்டு பிறகு மாறி போயிட்டாங்க GK வாசனும் அன்புமணி ராமதாஸும் என்று EPS கோபமா இருப்பதுல உள்ள ஆதாரங்களும் எல்லோருக்கும் தெரியும். அதனால இந்த கடுமையான வார்த்தைகளை சொல்லி சரி இனிமேலாவது கொடுங்கள் என்று இந்த 2 நாட்களுக்குள் காய் நகர்த்தலாம் என்பது நமக்கு தெரியாது. அன்புமணி ராமதாஸ் தான் எப்படியோ அடுத்து தலைவராக தொடரப் போகிறவர் பாமகவில் என்பதிலும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதனால் மருத்துவர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் உள்ள வேறுபாடுகள் எல்லாம் கருத்து வேறுபாடுகள், யதார்த்தத்தில் உள்ள ரிஃப்ளெக்ஷன்ஸ் உண்மைதான். அதற்காக நீர் அடித்து நீர் விலகப் போவதில்லை என்ற ரீதியில் கடைசியாக ஒன்றிணைந்து ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவார்கள். பாமகவினுடைய நலன் என்று அவர்கள் கருதும் நிலைப்பாட்டிற்கு என்பதுதான் அதில் யதார்த்தமாக வருமே தவிர, இப்பொழுது பெறுவதா இல்லையா மாநிலங்களவை உறுப்பினரை என்ற ஒரு முயற்சியில் வந்திருக்கக்கூடிய வார்த்தைகளாகத்தான் என்னால் பார்க்க முடியும். சார், நீங்கள் தொடர்ந்து இப்போ சொல்லியிருந்தீங்க, அதாவது இந்த மாநிலவை உறுப்பினர் சீட் அதிமுக தரப்பில் பாமகவுக்கு பெற்றுக்கொள்ள அதுக்காக காய் நகர்த்தப்படுகிறது என்று. ஆனால் தற்பொழுது மருத்துவர் ராமதாஸ் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை நம்ம பார்க்கும், 35 வயதில் அன்புமணி ராமதாஸை மத்திய அமைச்சர் ஆக்கியதே தவறு என்று ஒரு புறம் அவர் கூறியிருக்கிறார். ஏனென்றால் இப்போ அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் வருகின்ற 2026 தேர்தலில். தற்பொழுது பாமக அந்த கூட்டணியில் இருக்குமா, அல்லது அவர்கள் திமுகவோடு சேர்வதற்காக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இருவருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய மாறுபாடு காரணமாக இந்த பிரிவு வெளிவருகிறதா சார்? நான் இல்லைன்னு சொல்லி மறுப்பு கருத்து சொல்லிட்டேன். நான் சொன்னதுல எல்லா கருத்தும் இருக்குதுங்க. அனைத்து இந்திய அதிமுகவுடன் செல்வது என்பதில் மாறுபாடு இருப்பதாக தெரியவில்லை என்பதுதானே நான் சொன்னது. 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த பிரிவு பாமகவில் எப்படி எதிரொலிக்கும்?
சொல்லிட்டே இருந்தாலும், அப்படித்தான் கூட்டணி இருப்பது இன்றைக்கு வரை அறிவிப்புகள் இருந்து கொண்டிருந்தாலும், 24 பற்றி பேசி 24 வந்து அன்புமணியும் டி கே வாசனும் வந்தவர்கள் வந்து திரும்பி பாஜகவுக்கு ஆதரவாக போய்விட்டார்கள், அதிமுகவிடம் மாநிலங்களவை வாங்கி கொண்டு என்று இபிஎஸ் ரியாக்ட் பண்ணியதாக ஊடகங்களில் வரும்பொழுது அது உண்மையானால் பாஜக என்ற விஷயத்துடன் அதிமுக விடுத்து போனது என்பதை நன்றி இல்லாதது என்பதாக கருதக்கூடிய கருத்து என்பது எப்ப வருது? அதிமுக பாஜக உறுதியாக இருக்கிறது என்று சொல்வதிலிருந்து வேறு அதிமுக தான் தமிழ்நாட்டில் என்னதான் இருந்தாலும் பாஜக உடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லோரும் பாஜகவில் இருந்து தொடங்கி பாஜக அதிமுக கூட்டணின்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டு மக்கள் அதிமுக பாஜக கூட்டணின்னு சொல்லுவாங்க, அதிமுக பாமக கூட்டணின்னு சொல்லுவாங்க. முதல்ல அதிமுக தான் இங்க பெரிய கட்சி அந்த கூட்டணியில. அப்ப அதிமுக தலைமையில் இருந்து உள்ள அணுகுமுறைகள், அதற்கு நாம் எப்படி சரிக்கட்டல் செய்வது என்று மற்ற கட்சிகளும் பார்ப்பது என்பதுதான் நடைமுறையில் உள்ள யதார்த்தம். பாஜக தொடர்ந்து இருக்க போகிறதா இல்லையா என்பது கூட இதில் விவாதம் இல்லை. உங்களுடைய தகவலுக்கு நன்றி சார்.